எக்ஸ்கியூஸ் மீ. நீயா? நீயா? நீ என்ன பண்றீங்க? நான் ஒரு வேலை விஷயமா வந்திருக்கேன். அதான் உனக்கு பிடிக்கல சொல்லி பிரேக்கப் பண்ணிட்டல, என்ன ஃபாலோ பண்றியா? மூஞ்ச பார்த்தாலே கடுப்பாது, ஒழுங்கா போயிடு. உன்னை பார்க்கறதுக்கு யார் வந்தா? நான் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். உன் வீடா இது? ஆமா. உங்க அப்பா 6 மாசமா லோனை கட்டல. லோன் கட்டலையா? அதான் என்னன்னு கேட்டு போலான்னு வந்தேன். பிளான ஸ்டார்ட் பண்ணிடலாம். லோனை கட்டுறதுக்கு வாக்கில பெருசா பேசுறா. நீயே பாக்குறல நாங்க எவ்வளவு கஷ்டத்துல இருக்கோம்னு சொல்லிட்டு. எங்க அப்பா கூட ஓட்டுச்சட்டி தாண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ப்ளீஸ்டா கொஞ்சம் பார்த்து பண்ணுடா. உங்க அப்பா என்கிட்ட லோன் வாங்கல, பேங்க் கிட்ட வாங்கியிருக்காரு. நான் உன்னை நினைக்காத நாளே இல்லடா. ஏன்டா உன்னை பிரேக்கப் பண்ணி எத்தனை நாள் திரும்ப நினைச்சிருக்கேன். உன்னை நினைச்சு நினைச்சு தூங்காம எனக்கு டார்க் சர்க்கிள்ஸே வந்துருச்சுடா. என்ன மாதிரி பசங்க ஒரு வாட்டி தான் ஏமாறுவோம், மறுபடியும் எல்லாம் ஏமாற மாட்டோம். உங்க அப்பா கிட்ட போய் காசு வாங்கிட்டு வா. ஏய் என்னடி பண்றீங்க அக்காவும் தம்பியும்? என்ன பண்ற? புடிங்கி கொடுத்துட்டு இருக்கா அக்கா. என்னது? காட்டு நெல்லிக்காய். காட்டு நெல்லிக்காவா? இது காட்டு நெல்லிக்காவா? முன்ன பின்ன காட்டு நெல்லிக்காய் பாத்திருக்கியா? அக்காக்கு தெரியாதுதான். எங்க அக்கா எது பண்ணாலும் நல்லதுக்கு தான் பண்ணுவா. அப்படியா? சரி சரி இரு. எவ்வளவு சாப்பிட்ட? 4-5 சாப்பிட்டு. 4 சாப்பிட்டியா? நீ? நான் ஒரு 4-5 சாப்பிட்டு. சாப்பிட்டுருப்பியா? ரைட்டு. காட்டு நெல்லிக்காய் புடிங்கி வச்சிருக்கேன். இல்ல எனக்கு வேண்டாம், நான் வந்து சாப்பிட்டுட்டேன். அவ்வளவுதான், சோலி முடிஞ்சு. இது அரளி. உனக்கு குடுக்கலன்னு உனக்கு என்ன இதுவா கடுப்பா? வைத்தியமே, இது அரளிக்காய் செடி. மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. எங்க அக்கா எது பண்ணாலும் நல்லதுக்கு தான் பண்ணுவா. என்னாச்சு? கொசு போயிடுச்சு வாயில. கொசு போயிடுச்சா? தா இது ஒரு மாதிரி இருக்கு. பின்ன கொசு மருந்து எப்படி இருக்கும்? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? எப்ப பாரு போன். ஷாப்பிங் போன காசு கொடு. ஐயா எப்ப பார்த்தாலும் ஷாப்பிங் காசெல்லாம் இல்ல. ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறப்பவே எல்லாம் செலவாயிருச்சு. ஓ அப்படியா? ஒரு நிமிஷம் போனை கொடு. நாங்கெல்லாம் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண மாட்டோம். செக் பண்ணிக்க. ஹலோ அத்தை, உங்க ப்ராடக்ட் ரிவ்யூ சொல்ல தான் கூப்பிட்டேன். உங்க பையன் தம்மு, பிராந்தி, விஸ்கி, கஞ்சா, குட்கா இது எல்லாம் பழக்கமும் இல்லவே இல்ல அவருக்கு. ரொம்ப நல்ல பிள்ளைய வளர்த்திருக்கீங்க நீங்க. இந்த மாதிரி ஒரு புருஷன் ஊர் உலகத்துல வேற யாருக்காச்சும் கிடைக்குமா? இத சொல்லதான் அத கூப்பிட்டேன். இல்ல வேற எதுவும் இல்ல. வச்சிடுறேன். அதான் வெஸ்டியே. பேலன்ஸ் பேடிஎம் பண்ணிடுறேன், இல்லன்னா நீ வன்மத்தை கக்கிடுவ. என்னங்க போன்ல வால்பேப்பர்ல ஏன் முகத்தை வச்சிருக்கீங்களாங்க? ஆமாண்ணே, செல்லம். உன் ஃபேஸை பார்த்தா தானே எனக்கு ஒரு பவர், ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு சாந்தம் கிடைக்குது. இவ்வளவும் கிடைக்குதாங்க? ஏன்னா வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் இந்த ஃபோனில் இருக்க உன் ஃபேஸை பார்த்தோமே, உன்னையே சமாளிக்க முடிஞ்ச எனக்கு மற்ற பிரச்சனையெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு உள்ளேருந்து சொல்லுறா. ஓ, உள்ள இருந்து சொல்லுதா? எங்க போற நீ? ஆபீஸ்க்கு. என்ன ட்ரெஸ் இது? இதுக்கு நான் நல்லா இருக்கு. இன்சர்ட் பண்ணி கேவலமா இருக்கு. ஷர்ட் நல்லாவே இல்ல ரீ. இன்சர்ட் பண்ண நல்லா இருக்கும். இது ரெண்டும் என்ன ரீ? இது கேவலமா. இந்த பேண்ட்டுக்கும் இந்த ஷர்ட்டுக்கும் தயவு செஞ்சு மாத்து. இந்த மாதிரி இருந்தா நான் கூட வரவே மாட்டேன் எங்கேயுமே இதுக்கப்புறம் வெளியில. நல்லா இல்லையா? బాలేదంటే ఏంటి నల్లా అన్నది అర్థం. ఓ ఛీ இப்படிதான் மாதிரி ட்ரெஸ் ஷர்ட்லாம் போடுறாங்களோ. பிரேக் மாத்திடு. ஓகேவா? ஓகே ஓகே. நீ எங்க போற?
ஏன் அங்கே போன உனக்கு எதுக்கு? நீ டிஷர்ட் போட்டிருக்க நல்லாவே இல்லையா? என் இஷ்டம், என் ட்ரெஸ்ஸு, என் உடம்பு நான் எப்படி வேணா போட, உனக்கு எதுக்கு? என்ன மட்டும் ஏன்டி மாற்ற சொன்னேன்? அப்படிதான் சொல்லுவேன், நீ மாற்றி தான் ஆகணும். ஏன்டி நீ இன்னும் கேட்டால் மட்டும் உன் இஷ்டம். முடியாது ஹரி, என் இஷ்டம் ஹரி, என் லைஃப்க்கு நீ வராது ஹரி. பார்க்கல ஹரி, மூஞ்சி மாதிரி தான் இருக்கு. ഹലോ എന്ത്? ഐ ലവ് യു. സത്യം? പിന്നല്ലാതെ ചുമ്മാ കള്ളല്ല സത്യം. ബ്യൂട്ടി പാർലറിൽ 10,000 രൂപ, ഹോട്ടൽ ഫുഡ് 7,000 രൂപ, ഡ്രസ്സിന് ഒരു 8,000 രൂപ, വട്ടച്ചെലവിന് ഒരു 5,000 രൂപ, എല്ലാം കൂടെ മാസം ഒരു 10,000-30,000 രൂപയാണ്. കയ്യിലെടുക്കാൻ കാണുമോ? ഇങ്ങനെയും കുറെ എണ്ണം ഉണ്ട്. അതിൽ 5 പൈസ ഇല്ല. പെണ്ണുങ്ങളെ കാണപ്പോ ഐ ലവ് യു, ഐ ലവ് യു, ഐ ലവ് യു. டேய் அந்த பிள்ளையோட அப்பனுக்கு கால் பண்ணி 10 லட்ச ரூபா பணம் கேள்றான். சரிண்ணே, ஃபோனை கூட பேசலாக்கா. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் என்னடா பண்ற? உன் கூட இருக்க வரைக்கும் நான் கடைசி வரைக்கும் மொட்டை பையலாக தான் இருக்கணும். அந்த புள்ள சூப்பராக இருக்கு. நாங்கள் புது வாழ்க்கை வாழ போகிறோம். உங்களை நம்பி போகாத, நடுத்தரவுல தான் நிப்ப. எனக்கு தெரியும், நீ வண்டியை விட்டு மட்டும் இறங்கு. என்னாச்சு பேபி? இது தண்ணி வாங்கி வரேன். 10 ரூபா தண்ணி கேட்கலாம். சாம்பார் ஆப் எனக்கு. ஏய் நில்ல, காலேஜ் முடிஞ்சு இவ்வளோ நேரம் ஆகுது, எங்கே போயிட்டார? அங்கேயும் சுத்துறத பார்த்தேன், கையை காலை உடைச்சு நறுக்கி போட்டுருவேன். ஒழுங்கா உள்ள போ. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், வேலையை பார்த்துட்டு போடா. என்னது? அப்பெல்லாம் நான் பேசுவேன்னு நினைச்சியானா? நீ போட்ட கோட்டை நான் தாண்ட மாட்டேனா? அது உள்ள போ. மிரட்டுற மூஞ்ச பாரு, போடாடே எருமை. ஹெட்டி பசிக்கு சாப்பிட சொல்றேன். சரிம்மா. இந்தா வேண்டா. இப்ப சாப்பிட்டு தட்டுல கை கழுவுறத இங்க வந்து சிங்கிள் வந்து கை கழிப்புங்க. ஏன்டி? அந்த தட்டுல தான் நானும் சாப்பிட போறேன். ஹெட்டி என் மேல அம்புட்டு பாசமா உனக்கு? அதெல்லாம் ஒரு மயிரும் இல்ல. தனியா சாப்பிட்டா அந்த தட்டி நான் தான் கழுவுனேன். எவன் 7 தட்ட கழுவ? அழகான மனைவி, அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.